இருண்ட காடு. 99 கொலைகள் செய்த மனிதன் ஒரு துறவியின் குடிசைக்கு முன் நிற்கிறான். ஐயா, என் கைகள் இரத்தத்தால் நனைந்திருக்கின்றன. இதுவரை 99 உயிர்களை குடித்திருக்கிறேன். நிம்மதியில்லாமல் தவிக்கிறேன். என்னைப் போன்ற ஒரு பாவிக்கு மன்னிப்பு உண்டா? இறைவன் என்னை ஏற்பானா? 99ஆ? சண்டாளனே, பூமியே அதிரும் பாவத்தை செய்துவிட்டு மன்னிப்பு கேட்கிறாயா? உனக்கு நரகத்தைத் தவிர வேறு இடமில்லை. போ, இங்கிருந்து ஓடிவிடு. இறைவனின் கோபம் உன்மேல் இருக்கிறது. மன்னிப்பு இல்லையா? அப்படியானால் நான் வாழ்ந்து என்ன பயன்? நீயும் என் கணக்கிலேயே சேர்ந்து கொள். வாளை வீசுகிறான். துறவி வீழ்கிறார். மூச்சிறைக்க, இப்போது 100 உயிர்கள். என் சாபத்திற்கு முடிவே இல்லையா? ஒரு அறிஞருடன் உரையாடல். ஊர் எல்லையிலுள்ள ஒரு அறிஞரின் முன் அந்த மனிதன் மண்டியிடுகிறான். ஐயா, நான் ஒரு மிருகம். 100 மனிதர்களை கொன்றுவிட்டேன். என் உள்ளம் எரிகிறது. தயவுசெய்து சொல்லுங்கள், எனக்கும் என் இறைவனுக்கும் இடையில் ஏதேனும் ஒரு கதவு திறந்திருக்கிறதா? அல்லது நான் என்றென்றும் சபிக்கப்பட்டவனா? மகனே, கேள். இறைவனின் கருணைக் கடல் உனது பாவங்களை விட பெரியது. ஒரு மனிதன் உண்மையாக வருந்தினால் அவனுக்கும் அவன் இறைவனுக்கும் இடையில் தடையாய் நிற்க இந்த உலகில் யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? நிச்சயம் உனக்கு மன்னிப்பு உண்டு. கண்ணீருடன், நான் என்ன செய்ய வேண்டும்? எப்படி என் பாவத்தை கழுவுவது? ஒன்று மட்டும் செய். நீ இப்போது இருக்கும் இந்த ஊர் தீயவர்களின் இருப்பிடம். இங்கே இருந்தால் உன் பழைய நினைவுகள் உன்னை மீண்டும் பாவத்திற்கே இழுக்கும். அந்த மலைக்கு அப்பால் இருக்கும் ஊருக்குச் செல். அங்கே மக்கள் இறைவனை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து நீயும் நல்லவனாக வாழ். பழைய வாழ்க்கையை திரும்பிப் பார்க்காதே. பாலைவனப் பாதையில் மனிதன் தள்ளாடி நடக்கிறான். திடீரென மார்பை பிடித்துக் கொண்டு விழுகிறான். தனக்குத்தானே, இறைவா, இதோ வந்துவிட்டேன். பாவியாக கிளம்பினேன். உன் அடியானாக சாக விரும்புகிறேன். அந்த நல்ல ஊருக்கு என்னை சேர்த்துவிடு. என் கால்கள் நகர மறுக்கின்றன. இதோ என் உயிர் பிரிகிறது. என்னை மன்னித்துவிடு. வானவர்களின் விவாதம். குரல்கள் மட்டும். தண்டனை. வானவர்: இவன் பாவி, 100 உயிர்களைக் கொன்றவன். ஒரு நன்மை கூட செய்யாத இவன் நரகத்திற்குத்தான் தகுதியானவன். இவனை எரிக்கப் போகிறோம். மன்னிப்பு. வானவர்: இல்லை, இவன் தன் பாவங்களை உதறிவிட்டு இறைவனை நோக்கி பயணம் செய்தவன். இவன் இதயம் இப்போது சுத்தமாக இருக்கிறது. இவன் சொர்க்கத்திற்குரியவன். இறைவன்: அசரீரி. குரல்: வானவர்களே, விவாதிக்க வேண்டாம். அவன் விழுந்து கிடக்கும் இடத்தை அளந்து பாருங்கள். அவன் கிளம்பிய ஊருக்கு அருகிலா அல்லது அவன் சேர நினைத்த ஊருக்கு அருகிலா? அளக்கிறார்கள். மன்னிப்பு. வானவர் மகிழ்ச்சியுடன்: இறைவா, அவன் சேர நினைத்த நல்ல ஊருக்கு ஒரே ஒரு ஜான் அளவு நெருக்கமாக இருக்கிறான். இறைவன்: அவனை மன்னித்து விட்டேன். சொர்க்கத்தின் கதவுகளை அவனுக்காக திறந்து விடுங்கள். இந்தக் கதை வெறும் கற்பனை அல்ல. இது மனிதகுலத்திற்கு நம்பிக்கை அளிக்கும் ஒரு பாடமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு கிடைக்கும் உண்மைகள் இவை. 1. மன்னிப்பு அனைவருக்கும் உண்டு. 100 கொலைகள் செய்த ஒரு மனிதனுக்கே இறைவன் மன்னிப்பு வழங்குகிறான் என்றால், நம்முடைய பாவங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் உண்மையான மனமாற்றத்துடன் இறைவனிடம் திரும்பினால் மன்னிப்பு நிச்சயம் உண்டு. 2. முயற்சிக்கு முன்னுரிமை. அந்த மனிதன் நல்ல ஊரைச் சென்றடையவில்லை, ஆனால் அதை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தான். அந்த சிறிய முயற்சியை இறைவன் பெரிதாக மதித்து அவனுக்காக பூமியையே நகர்த்தினான். நாம் நன்மையை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் நம்மை நோக்கி ஓடி வருகிறான். 3. சுற்றுச்சூழலின் முக்கியத்துவம். பாவம் செய்த ஊரில் இருந்தால் மீண்டும் பாவம் செய்யத் தோன்றும் என்பதால் அறிஞர் அவனை நல்லவர்கள் வாழும் ஊருக்குச் செல்லச் சொன்னார். நாம் மாற வேண்டுமானால் நம்மை சுற்றியுள்ள நட்பையும் சூழலையும் மாற்ற வேண்டும் என்பது இதில் ஒளிந்துள்ள உளவியல் உண்மை. ஆதாரப்பூர்வ ஹதீஸ் குறிப்பு. உங்களுக்கு முன்னிருந்தவர்களில் ஒருவர் 99 பேர்களை கொலை செய்திருந்தார். இந்த கதையின் இறுதியில் அவர் ஒரு ஜான் அளவு அந்த நல்ல ஊருக்கு நெருக்கமாக இருந்ததால் அவர் மன்னிக்கப்பட்டார். நூல் சஹீஹ் முஸ்லிம், பாகம் 4, ஹதீஸ் எண் 2766.